ஹலோ காய்ஸ், நான் ஏஜே. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சேஞ்சஸ் அதெல்லாம் எப்படி டீல் பண்ணுறது, இதுலேருந்து எப்படி சீக்கிரம் மூவ் ஆன் ஆகி வெளியே வருது அப்படின்றத பற்றின ஒரு நல்ல புக் தான். புக்கோட பேர் ஹூ மூவ்டு மை சீஸ். இந்த புக்கில் வெறும் 80 பேஜஸ் தான் இருக்கும். புதுசாக புக்ஸ் ரீட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் நான் இந்த புக்ஸாக சஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு தோணுனா நீங்களும் ஒரு டைம் ரீட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த வீடியோவில் நம்ம இந்த புக்கோட சம்மரியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த புக்கில் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்க ஒரு சில பாயிண்ட்ஸையும் அதை கொஞ்சம் எலாபரேட் பண்ணி அதை நம்மளோட லைஃப்பில் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. அண்ட் காய்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அவர் சேனல். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்ஸ் இந்த சேனலில் இன்னும் நெக்ஸ்ட் வரப்போகுது. இந்த புக்கோட மெயின் தீமே எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு ஸ்கூலோட அலுமினி மீட் ஈவெண்ட்டில் ஒரு செட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அப்படி மீட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தரோட லைஃப்பை பற்றி அவங்க ஷேர் பண்ணி சொல்லிக்கிறாங்க. என் லைஃப் இப்படி போகுது, என் லைஃப் இப்படி போகுது அப்படின்னும் போது எல்லார் லைஃப்லேயுமே யூனிக்காக இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சேஞ்ச் தான். அந்த சேஞ்ச் எப்படி டீல் பண்ணுறது, அதை நீங்கள் முன்னாடியே எப்படி நீங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருந்துருக்கலாம் அப்படின்றத பற்றி அந்த கேங்கில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு ஒரு கதை சொல்ல ஆரம்பிப்பார். அந்த கதையோட மெயின் தீம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 ரேட் இருக்கும். 2 ரேட் சைஸில் இருக்க ஹியூமன்ஸ் இருப்பாங்க, குட்டி குட்டியாக இருப்பாங்களா, அந்த மாதிரி ஹியூமன்ஸ் இருப்பாங்க. அந்த 4 பேரும் சேர்ந்துட்டு ஒரு மேஸ்னால் இப்போ ஒரு எப்படி சொல்கிறதுன்னா, ஒரு புல்வெளி மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் அப்படி ஃபுல்லாக புல்வெளி தான், ஒரு ஸ்ட்ரைட் ரோடு மாதிரி இருக்கும். அது ஃபுல்லாக புல்வெளியாக தான் இருக்கும். அந்த மாதிரி வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ளே அங்கே ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் வந்துட்டு அவங்கள வந்து சீஸ் தேடி போகிற மாதிரி இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் எல்லாம் தேடி போவாங்க அவங்களோட பசியை தீர்த்துக்கிறதுக்கு. அந்த மாதிரி தான் அந்த கதை அப்படியே அந்த கதையோட தீம் அப்படியே இருக்கும். இந்த கதையை பேஸ் பண்ணி தான் நம்மளோட ஆத்தர் வந்து என்ன சொல்லுவார்னா, நம்ம சேஞ்சஸ்லாம் எப்படி முன்னாடியே அனலைஸ் பண்ணியிருந்திருக்கலாம், இந்த சேஞ்சஸ்லாம் எப்படி டீல் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான டிப்ஸ்லாம் இந்த கதையை வச்சு தான் சொல்லுவார். ஸோ அவர் என்ன டிப்ஸ்லாம் சொல்லியிருக்காரோ அது எல்லாத்தையுமே ஒரு ஷார்ட் ஃபார்மில் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஃபர்ஸ்ட் ரொம்ப முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் ஆர் கன்சிஸ்டன்ட். எல்லாருக்குமே தெரியும், எல்லார் லைஃப்லையுமே அது எல்லாரோட லைஃபோட எல்லா ஃபேஸ்லையுமே சேஞ்சஸ் இருக்குன்றது தான். நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சேஞ்சஸ்லாம் கன்சிஸ்டண்ட்டான ஒரு விஷயம், இது ஹேப்பனிங் ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்றத அக்செப்ட் பண்ணிக்கவே ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சேஞ்சஸ்ன்றது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாலே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மென்டலாக ப்ரிப்பேர் ஆகிப்பீங்க. இப்போ சக்ஸஸ்க்கு வந்துட்டு ஒரே ஒரு பாத் தான், உங்களுக்கு இதுதான் ஒரே ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதுக்குள்ளே வந்து நீங்கள் லாக் ஆகிக்காமல் சேஞ்சஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருக்கணும் அப்படின்றத அந்த ஆத்தர் சொல்ல வராரு. செகண்ட் முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூவ் ஆன் டு நியூ ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு டொமைனில் வேலை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த டொமைனுக்கு எப்போவுமே ஸ்கோப் இருக்கும். இந்த டொமைன் தான் ஃப்யூச்சர், இந்த டொமைன் சஸ்டெயின் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம கன்ஃபார்மாக எதுவுமே சொல்லிடவே முடியாது. ஸோ உங்களுக்கு அது ஒரு விஷயம் நீங்கள் இப்போ பண்ணிகிட்ருக்கீங்க, அதை தாண்டி உங்களுக்கு எதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதில் இருக்க குட்டி குட்டியான விஷயங்கள்லாம் நீங்கள் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போவே லேர்ன் பண்ணி அதெல்லாம் ட்ரை பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபெயில் ஆனாலும் ஓகே தான், ஆனால் ட்ரை பண்ணாமல் இருக்கிறது தான் ரியல் ஃபெயிலு. ஸோ நிறைய விஷயம் ட்ரை பண்ணி பாருங்கள், நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். உங்களுக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, எதில் நீங்கள் எக்ஸ்பர்ட்டாக இருக்கீங்க அப்படின்றத நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இந்த புக்கில் சொல்ல வர தேர்ட் முக்கியமான டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ்லி. டோன்ட் டேக் யுவர் செல்ஃப் சீரியஸ்லி அப்படின்ற அந்த கோட்குள்ளே ஆத்தர் என்ன சொல்ல வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த புக்கோட தீமே எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 2 ரேட்டும் 2 ஹியூமன்ஸும் சேர்ந்து மேஸ்குள்ளே சீஸ் தேடுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சீஸ் தேடிட்டு இருக்கும்போது ஒரு சில சமயம் சீஸஸ் கிடைக்கலாம், ஒரு சில சமயம் சீஸ் கிடைக்காம இருக்கலாம். ஸோ இதை நினச்சி நம்ம பயந்துக்கிட்டே நம்ம ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்ற பட்சத்தில் நம்ம டைம் தான் வேஸ்ட் பண்ணுவோம். ஸோ ஒரு சேஞ்ச் நமக்கு ஹேப்பன் ஆகும்போது அதை பற்றி ரொம்ப யோசிச்சுக்கிட்டே இருக்காமல் சரி ஓகே நம்ம கோ த்ரூ பண்ணி தான் பார்த்துடலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த டைமும் கொஞ்சம் பெனிஃபிட்டாக கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு ஒரு மென்டல் பீஸும் கிடைக்கும். ஏன்னா நீங்கள் ரொம்ப அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கவே மாட்டீங்க. சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டீங்க அப்படின்னா இட்ஸ் ஃப்ரீ. ஃபோர்த் டிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நெவர் டூ லேட் டு சேஞ்ச். இந்த புக்கில் வர கேரக்டர்ஸை எப்படி டிசைன் பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஒரு கேரக்டர்லாம் நம்ம அதோட செஞ்ச தப்பாக அப்படியே ரியலைஸ் பண்ணிக்கிட்டு அதோட அப்ரோச்சையும் அதோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மட்டுமே சேஞ்ச் பண்ணிவிட்டு டக்குன்னு நெக்ஸ்ட் லெவல் மூவ் ஆன் ஆகி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த கேரக்டர் மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்ம ஒரு விஷயம் நம்ம சேஞ்ச் அக்கர் ஆக போது அதை நினச்சி நம்ம பயந்துக்கிட்டே இருக்கோம். ஓகே இது கரெக்டான டைம் இல்லை அப்படின்னு சொல்லி நமக்கான டைம் நமக்கு வரும் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கோன்ற பட்சத்தில் நம்ம டைமை தான் வேஸ்ட் பண்ணுவோம். ஏன்னா அப்படி ஒரு டைம் நம்ம வரப்போகிறதே கிடையாது. நமக்கு நாம தான் அந்த டைமை நம்ம உருவாக்கிக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இது கரெக்ட் டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் எப்போ யோசிக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்குள்ளே நீங்கள் கேட்டுக்கோங்க 2 கேள்வி தான். இப்போ வந்துட்டு
இப்போ நம்ம கரெக்ட் டைமுக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். ஒருவேளை அந்த கரெக்ட் டைம் வராமலே போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்விக்கு உங்ககிட்ட ஆன்சர் இருக்கணும். செகண்ட் விஷயம், உங்களுக்கு இருக்கிறது வந்து 2 ஆப்ஷன். ஒன்று வந்து இந்த மாதிரி டைம் இல்லை, இது சரியான நேரம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அதே இடத்துல ஸ்டாக்னண்ட்டாக இருக்குது. செகண்ட் ஆப்ஷன், சரி ஓகே நம்ம இப்போ ஆக்ஷன் எடுத்தால் தான் நமக்கு கரெக்டாக எல்லாமே அமையும் அப்படின்னு நம்மளே ஃபீல் பண்ணிவிட்டு நம்மளே ஓகே இப்போ இதை பண்ணி ஆகணும் நம்மளே ஸ்டிக் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகி போகிறது. ஸோ த ஆப்ஷன் இஸ் யோர்ஸ். ஃபிஃப்த் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீப் இட் சிம்பிள். இந்த புக்கில் ஆத்தர் வந்துட்டு கீப் இட் சிம்பிள்னு எதை மீன் பண்ணுறாரு அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு விஷயம் ட்ரை பண்ண போகிறோம், சரி ஓகே இது நமக்கு செட் ஆகும், நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப பிளான் பண்ணுறோம், நிறைய யோசிக்கிறோம், நிறைய அனலைஸ் பண்ணுறோம் அப்படின்ற பட்சத்தில் நம்மளறியாமல் நம்ம ஓவர் திங்க் பண்ண ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி நேரத்தில் நம்ம என்ன யோசிப்போம் அப்படின்னா, சரி ஓகே இது எதுக்கு பண்ணிக்கிட்டு நம்ம இப்போ விட்டுறலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்போம். ஸோ எந்த ஒரு விஷயத்தையுமே ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணி யோசிச்சுட்டு அனலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகிறதோடு சேர்த்து உங்களுக்கு அதில் இருக்க இன்ட்ரெஸ்ட்டும் லூஸ் ஆகும். ஸோ அந்த விஷயம் பண்ணாமல் ஒரு விஷயம் நீங்கள் டக்குன்னு இது பண்ண போகிறேன் அப்படின்னு யோசிச்சிட்டிங்கன்னா அதுக்காக 2 கேள்வி, ஏன் பண்ணணும் எதுக்கு பண்ணணுன்றதுக்கு மட்டும் ஆன்சர் பண்ணிவிட்டு சரி ஓகே நம்ம பண்ணலாம் அப்படின்றதுக்கு டக்குன்னு மூவ் ஆகிக்கங்க. ஓவர் அனலைஸ் பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு தான் சொல்ல வருவார். 6th பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ப்ரேஸ் த சேஞ்ச். எம்ப்ரேஸ் த சேஞ்ச் அப்படின்னு ஆத்தர் இந்த பாயிண்டில் என்ன சொல்ல வருவார் அப்படின்னா, ஏதோ ஒரு கம்ஃபர்ட் ஜோனை கண்டுபிடிச்சி அதிலே செட்டில் டவுன் ஆகி உட்காந்துடாமல் சரி ஓகே இது நம்மளோட ஒரு சீஸ் ஆயிடுச்சு, இது உங்களோட சீஸ் அப்படின்னா இது உங்களோட ஒரு பழக்கமான விஷயம் ஆயிடுச்சு. ஸோ இந்த சீஸ்லேயே செட்டில் டவுன் ஆகி உட்காராமல் நெக்ஸ்ட் என்னென்ன சீஸ், நெக்ஸ்ட் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் சர்ச் பண்ணி போவோம். அதில் வர ஃபெயிலியர்ஸையும் அதில் வர அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அந்த ஸ்ட்ரகிள்ஸையும் நம்ம எம்ப்ரேஸ் பண்ணுவோம். அதுதான் நம்மளை லைவ்லியாக வச்சுருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்ல வருவார். 7th கீ பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஷுவலைஸ் த எண்ட் கோல். இப்போ ஏதோ ஒரு விஷயம் நம்ம பண்ணிகிட்டே இருக்கும்போது எல்லாருமே ஒரு கடத்தில் டீமோட்டிவேட் ஆகும். என்ன யோசிப்போம் அப்படின்னா, சரி ஓகே இதை நம்ம பண்ணுறனால நமக்கு என்ன கிடைக்க போகுது, ஒரு வேளை நம்ம அன்சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிட்டோம்னா நம்மகிட்ட என்ன பேக்கப் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப யோசித்து காம்ப்ளிகேட் பண்ணிப்போம். அந்த மாதிரி நீங்கள் டீமோட்டிவேட் ஆகிற நேரத்தில் நீங்கள் ஓகே நம்மளோட எண்ட் கோல் எப்படி இருக்கும், நம்ம ஒரு விஷயம் பண்ணுறோம் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும், அப்படி சக்ஸஸ் ஆன பட்சத்தில் நம்ம எப்படி இருப்போம் அப்படின்ற அந்த ஒரு செகண்ட் நீங்கள் யோசிச்சு பார்க்கும்போது உங்களை அது இன்னுமே மோட்டிவேட் பண்ணும். ஸோ எப்போவுமே எண்ட் கோலை நினச்சி உங்களை நீங்களே மோட்டிவேட் பண்ணிக்கங்கன்றதான் ஆத்தர் சொல்ல வருவார். தட்ஸ் ஆல் ஃபார் த வீடியோ. இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயம்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக பட்டுச்சுன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னு.